கூட்டம் இல்லை, நம்மளோடு இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தின் தலைவர். நம்ம சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனா பெரிய கூட்டத்தின் தலைவர் நம்ம பின்னாடி இருக்கிறார். தாவீதை உயர்த்தின ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பு உயர்த்தின தேவன் கூட இருக்கிறார். சாலமோனை உயர்த்தின ஆண்டவர் கூட இருக்கிறார். தானியேலை உயர்த்தின தேவன் கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ளவர். அவர் கல்வாரியின் நாயகன், யூதராஜ்ய சிங்கம், ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர். இன்னைக்கு சூழலை பார்த்து நான் வாழ மாட்டேன், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்ல மாட்டோம். ஒரு கையை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நபர் என்ன சொல்றது, யார் என்ன சொல்றது நீங்க சொல்லணும். இன்னைக்கு நான் ஒரு வேலை வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், ஆனா நாட்கள் ஒருவரை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பின் பந்தய போல இலக்குக்காய் நோக்கி இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு அநேகருக்கு ஆதாரத்தை கொடுக்கும் கனவாக கர்த்தரை மாற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நான் நடத்துறாரு, கர்த்தர் அப்படி உயர்த்துறாரு. நான் பெருமைக்காக சொல்லல, நான் சொல்லியிருக்கிறேன், நான் சொல்றேன். சாட்சியோடு கூட முன்னாடி கிளம்பி நம்ம ஆண்டோட வார்த்தைக்குள்ளே போகலாம். நான் 2008 நான் திருத்தல இருந்தேன்னு சொன்னேன். அங்கே காலேஜ் படிச்சு ஊழியர் பண்ணிட்டு இருக்கும் போது சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, ரேஷன்ஸ் வாங்குறதுக்கு காசு இருக்காது. அந்த அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலை. ஒரு நாள் ரேஷன்ஸ் சமைச்சு நான் 3 நாள் வச்சு சாப்பிட்டுருக்கேன். தண்ணி நடக்காது, வேற ஒன்று உப்பு போட்டு அப்படி குடிச்சிட்டு போவேன். அப்போ அதிகமாக தேடி போய்கிற இடம் தெரியுமா? கல்யாண மண்டபம். ஒரு ஆமே எங்க கல்யாணம் நடக்குது அங்கே போய் சாப்பிடுவேன். யார் தெரியும் தெரியாது, போய் மலையை உட்காந்து தலைக்குடி கட்டி குடிச்சு சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு முதல் நாள் நான் எழுந்து வருவேன். இப்படி மண்டபத்தை தேடி போய் சாப்பிட்டுருக்கிறேன். ஒரு ஆமையை சொல்லுறேன். ஒரு நாள் சென்னையில வளசமாப்பட்டு ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துக்கு நோச்சிட்டேன். ஆமே பரவாயில்ல, பெரிய மண்டபம் இன்னைக்கு நல்லா சூப்பர் அடிச்சு நோத்துறாங்க. அங்கே சபைக்கு போயிடுச்சு. ஏபி சாமிச்சார் சர்ச்சை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம்னு சொல்லி உள்ள போயிட்டேன். போகும்போது எக்கச்சக்கமான கூட்டம் பயங்கரமா இருக்கிறது. இன்னைக்கு நல்ல ஒரு வேட்டையா அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா உள்ள போனேன். போன உடனே ஒரு திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம், மச்சான் வாடான்னு. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? பயங்கரமா எனக்குள்ள ஒரு வெட்கம் அவமானம். பார்த்தா என் கிளாஸ் மேட்டு எம்பிஏ படிக்கிற பையன், அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ் இன்வைட் பண்ணல, நமக்கு தெரியாது. அப்ப நம்ம போயிட்டு தான் எப்படி இருக்கும்? பயங்கரமா ஒரு மாதிரி இன்சல்ட்டிங் ஆயிடுச்சு. இது ஒரே நிமிஷம் வெளில போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அங்க ஒரே ஓட்டம் ஓடி வந்து பஸ் பிடிச்சு ஏறி அன்னைக்கு நைட் வந்து பட்டினியாக மாட்டேன். ஏன் சொல்லுவாங்க, அந்த சூழலில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மண்டபமா ஏறி திருத்துல எல்லா மண்டபத்தையும் போய் சாப்பிடுவேன். அப்படி இருந்த என் வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு நான் பெருமைக்காக சொல்லல, இதே கிறிஸ்துமஸ் ஆராதனை கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேல நல்ல ஒரு வான்கோழி பிரியாணி கொடுக்கும்படியா கர்த்தர் வைத்திருக்கிறார். சூழலை பார்த்து ஒருபோது நீங்க கலங்கி போகாதீங்க, சூழலை பார்த்து ஒருபோது சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பே வேறங்க, ஆண்டவருடைய நோக்கமே வேற. உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க தான் உங்க படிப்பு, உங்க குலம் கொந்தரம், உங்க ஸ்டேட்டஸ், உங்க அறிவு, உங்க ஞானத்தை, உங்க இருக்கிற இடத்தை வச்சு நீ குடிசையில பலம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவருக்கு கண் காணவும் இல்லை, காதில் கேட்கவும் இல்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவ ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிறது. நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்கள் ஏசாயாவில் கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உங்கள் நினைவுகளை காட்டிய நினைவு பெரியது என்று. வானம் பூமி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதோ அதை காட்டிய நினைவு பெரியதா இருக்கிறது என்று சொன்னார். இன்னைக்கு சொன்ன நீங்க உங்க பிள்ளைகளை இந்த அளவுல உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் 1000 மடங்கு உங்கள் பிள்ளைகள் மேல தரிசனம் வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பம் நடக்க உயரணும்னு நீங்க ஒரு இலக்கை வைத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் 1000 மடங்கு உங்கள் மேல ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். காரணம் ஏன் தெரியும்? நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம், நம்ம அவரை பார்க்கறதில்ல, பின்னாடி இருக்கிறதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். சூழலை பார்க்கிறோம், பக்கத்துல வீட்டுல இருக்கிறத பார்க்கிறோம். பக்கத்துல இருக்கிற அம்மா கை தட்டாங்க, நான் கை தட்டுறேன். பக்கத்துல இருக்கிற அவங்க மூணு வச்சிருக்கு, நான் மூணு வச்சிருக்கேன். நான் கை தட்டின அந்த மாதிரி எதுனா என்ன பார்க்குமோ, நான் கொஞ்சம் சிரிச்சா எதுனா என்ன நினைக்குமோ? கரெக்டா? பக்கத்துல கை தட்டு, ஒருத்தர் கை தட்டா 10 பேர் கை தட்டுவாங்க. ஒருத்தர் ஆமென் சொல்ல 10 பேர் ஆமென் சொல்லுவாங்க. பின்னாடி பார்த்து பக்கத்துல பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்ல, நீ எப்படின்னா யார் ரூட் வேற, நான் யாரை பார்க்கறது தெரியுமா? என் கர்த்தரை பார்க்கிறேன். தாவீது சொன்னான், இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைகள் மத்தியில நான் அவரை நோக்கி பார்க்கிறேன். என் முகம் ஒருபோது வெட்கப்பட்டு போகல. சொல்லுங்க பார்க்கறது, நான் மனுஷனை பார்க்க மாட்டேன், என் பலத்தை பார்க்க மாட்டேன், என் திறமையை பார்க்க மாட்டேன், என் செல்வத்தை பார்க்க மாட்டேன், என் பேக்கெட்ல இருக்கிற பேக்கெட் மணியை பார்க்க மாட்டேன். என் ஆண்டவரை பார்ப்பேன். நீ வாழ்க்கை வேற விதமாய் மாறணும். ஹல்லேலூயா. நீ ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணுங்க. நீ சொல்ற என் லைஃப் வேற விதமாய் மாறணும். இனிமே
நான் இருக்கிற பிரகாரம் இருக்க மாட்டேன். என் ஊழியத்தில், என் குடும்பத்தில், என் வேலையில கர்த்தரை உயர்த்துவார். நொட்டிட்டு இருக்க வேலையில ஆனா அப்ப இருக்கும் போது என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கும். கையை வச்சு தாமன் சொல்லுங்க, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. கர்த்தரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். வாசிக்கலாம். நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்ல, இன்னைக்கு அதுல கூட வரும். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 58:11 இந்த வருஷம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வருஷ காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன்னை எலும்புகளை எண்ணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நம்ம அடித்தளமாக இருக்கிற 10வது மாசம் தியானித்து இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தலைப்புக்குள்ள நம்ம வருவோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. பைபிள் திறப்பலனா பரவாயில்ல. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். தலைப்பு இப்படியாக கொடுக்கிற கர்த்தர் உன்னை இலக்கை நோக்கி நடத்துவார். அல்லேலூயா. இலக்கு என்ன புரியுதா? என்ன புரியுதா? இலக்குனா என்ன சொல்லுவோம்? ஒரு கோல் இல்ல ஒரு பிளானிங் இல்ல ஒரு டார்கெட் சொல்லுவோம். ஒரு இலக்கு இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. இல்ல இப்படியாவும் சொல்லலாம், இலக்கை நோக்கி தொடருங்கள். ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை நோக்கி நீங்க தொடரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. Continue towards the goal or target. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரு நினைத்து கொண்டு அந்த டார்கெட் நோக்கி நீங்க போகணும். இன்னைக்கு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும். என் ஊழியத்தில் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும். என் குடும்பத்தில் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு உதாரணமா சொல்றேன். எத்தனை பேர் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரே ஒரு குடும்பம் தான். மீதி பேர் கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ்ல போகும். ஒரு ஆமென். அல்லேலூயா. கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ்ல போகும். வேற பஸ், பிரைவேட் பஸ் யாராவது. ஆமென். அல்லேலூயா. இப்போ வாங்கணும் போது இது ஒரு டார்கெட்டா இருக்கணும். ஓடணும், உழைக்கணும், கஷ்டப்படணும். ஒரு 2 வருஷம் டார்கெட் வைக்கணும், இல்ல 1 வருஷம் டார்கெட் வைக்கணும். உழைக்கிற சம்பளம் தேவையில்லாத வீண் பெருமைக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் ஓட கட்டிட்டு அதுக்கென்று ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான சம்பாதிச்சு போயிடுவாங்க. அதான் உங்களால முடியும். கர்த்தர் உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் மன விருப்பத்தின்படி உங்கள் கர்த்தரை அந்த ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வீடு கட்டணும், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த வருஷத்துல வீடு கட்டணும். நாம வீடு கட்டுங்க, கார் வாங்கணும், வாங்கிக்கலாம். ஒரு 10 வருஷம் கழிச்சு செத்து போன பிறகு. ஒரு அல்லேலூயா. இப்போ வாங்காம அப்படி என்ன தெரியுங்க? ஆமே. இப்போ வாழாம அப்படி என்ன வாழ போறீங்க? ஒரு அல்லேலூயா. அதுக்கு நான் ஒரு நேர காலம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 வருஷமா ஆண்டவர் கிட்ட வரோம், 25 வருஷமா வரோம், 25 வருஷமா ஓடிட்டு இருக்கிறோம், 25 வருஷமா ஜெபம் பண்றோம். நமக்கெல்லாம் எங்க வரும்? அது உட்காந்து தின்ன வேண்டியதா, பக்கத்து திண்ணையில உட்காந்து பேச வேண்டியதா, கதை பேசிட்டு நேரம் நம்ம பாட்டு வந்து சர்ச்சு உட்காந்து தூங்க வேண்டியதான். ஒரு அல்லேலூயா. இல்ல உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும், ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் எப்படி சொல்றேன்? தொடருங்கள் என்று சொல்கிறதை விட இலக்கை நோக்கி ஓடுகிறேன். இப்போ ஓடணுங்க, இப்போ சம்பாதிக்கணும், உழைக்கணும், கஷ்டப்படணும். நானே என்ன பண்ணணும்? காலம் அவன் நிறைவா ஓடிக்கொண்டிருக்கிறது. திரும்பி பார்க்கிறேன், கிட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுங்க நான் கடவுளுக்குள்ள வந்து. எப்படி நம்ம தெரியல, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 2025 ஜனவரி போன மாதிரி தான் தெரியுது. இப்போ செப்டம்பர் போயிடுச்சு, அக்டோபர் வந்துருச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அல்லது என்ன பண்ணா பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவம் தான் நமக்கு பிரதானமா தெரியுது. இல்லைன்னா என்ன பண்றோம்? மொபைல் அடிக்ட். தொடர்ந்து என்ன பண்றோம்? மொபைல்ல நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த தேவையானது யூஸ் பண்ணணும். ஆண்டவருடைய பாடலை பாட, ஆராதிக்க, வேற என்ன சொல்றது? ஆண்டவருடைய காரியங்களில் மொபைலை தேவையானதுக்கு யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு பல நேரங்களில் மொபைல் எடுத்துதான் தெரியும், கையால பாட்டு வேற ஓடிட்டே இருக்கும். பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். அல்லேலூயா. இது ஆண்டவர் எவ்வளவு தான் பேசுறாரு போட்டுருக்கு. மொபைல் எடுத்துட்டு டைம் போதே தெரியாது. இன்னைக்கு அந்த திருமணத்தில் அதை பின்தொடர்ந்து இன்னைக்கு நான் கட் பண்ணணும். ஒரு ஆமென். ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்க. ஒரு இலக்கை அடையணும்னா ஒரு சில தீர்மானங்கள் இருக்கிறது. சில சொல்றாங்க காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும். என்ன அர்த்தம்? இவங்க தான் முன்னேறுவதற்காக சொல்றேன். 5 மணிக்கு எழுந்துக்கணும். இதெல்லாம் ஒரு அவங்களுடைய என்ன சொல்றது, ஒரு தகுதி குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது என்ன பண்றோம்? தேவையான மொபைல் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பேட்டி ஒருத்தர் பார்க்குறேன்,
இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரு, ரேஞ்ச் ரோவர், BMW இந்த காரெல்லாம் டிவில எப்ப ஹேட் போட்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்ல. மற்ற கார் தான் போடுவாங்க. உண்டாய் அண்டாய் எல்லா காரும் ஆட் போடுவாங்க. இந்த பெரிய காரம் போடவே மாட்டாங்க. ஏன்னு கேட்கணும் சொல்றாரு, அந்த கார் வாங்குறவங்க டிவி பார்த்து உட்காந்துட்டு மாட்டான். நான் புரியுதா? அவன் அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ண மாட்டான். அந்த காரை வாங்குறவன் அங்க உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்க மாட்டான். அந்த கார் ஆட் எங்க வரும் தெரியுமா? ஃப்ளைட்ல போகும்போது ஃப்ளைட்ல பார்த்துட்டு தெரியும், மேக்ஸின் வச்சிருப்பாங்க முன்னாடி, அதுல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதை வாங்க போவோம். நம்ம உட்காந்து டிவியை பார்த்துட்டு 6 மணிக்கு தொடங்கிச்சுன்னா இல்லை 7 மணிக்கு தொடங்கிச்சுன்னா அண்ணன் லாஸ்ட் என்ன வரைக்கும் கடைசியா உட்காந்து லைனா பார்த்துட்டு இருக்கோம். போட்டி போட்டுட்டு ஆட் வந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பையனுக்கு பார்க்கறதெல்லாம் டேடி இது வேணும் ஆட் பார்க்கறதெல்லாம். அல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன், இல்ல நம்ம எண்ணங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம முழுகடிக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் விட்டு சிலருக்கு என்னன்னா விக்கிரக காரியங்கள் தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறோம். சிலர் என்ன பண்றோம், பழையவைகளையே நினைச்சு பழைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாகிறான். பழைய நம்ம விடணும். சிலர் சடங்கு என்ன செஞ்சுட்டு இருப்போம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வந்துருப்போம், இன்னும் சடங்கு செஞ்சுட்டு இருப்போம், இன்னும் நேரம் பார்ப்போம். இன்னைக்கு ராவு காலமா ஏமகாட்டமா முன்னாடி என்ன இருக்குது அது இருக்குது இதை பண்ண இன்னும் சடங்கை பார்த்துட்டு இருக்கிறோம். இதனால நம்ம முன்னேறாம இருக்கணும். அதுக்காக சொல்லுவாரு. சிலர் என்ன பண்றோம், நம்ம ஸ்டேட்டஸை பார்த்துட்டு என்ன பண்றோம், சபைக்கு போக மாட்டோம். சிலர் கேட்ட ஸ்டேட்டஸ், அதனால சபைக்கு போகணும் நிறைய பேர். சிலர் பெருமை ஈகோ அதை பின்தொடர்ந்து இருக்கிறோம். சிலர் என்ன பார்த்தீங்கன்னா அரசியல் பிரபலங்கள், அரசியல் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க, அவரை பின்தொடர்ந்து இருக்கிறோம். சில சினிமா பிரபலங்களோடு ஓடிட்டு இருக்கிறோம். அவனுக்காக வெட்டி மனைச்சிட்டு அவனுக்காக சண்டை போட்டு அவன் நல்லா உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் பின்னாடி நம்ம ஓடி பின்தொடர்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள், கோபம், மூர்த்தியுடைய களியாட்டங்கள் இதெல்லாம் நம்ம பின்தொடர்றதுனால நம்ம இலக்கை ஒரு நாள் சிந்திக்கிறது இல்லை. இன்னைக்கு யாராவது இருக்கணும் எழுப்பி கேட்கிறவங்க என்ன இலக்கு சொல்லுங்க பார்க்கலாம், ஒருத்தராக சொல்லுங்க பார்ப்போம், தெரியாது. அல்லேலூயா. செடி வச்சு வந்து தண்ணி ஊற்றலாம். ஆண்டவர் பிறக்க வச்சா ஏதோ ஒன்று போற பாட்டில் போயிட்டு இருக்கிறது. நீ சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கா? என் பிள்ளைகள் இப்படியா நடத்த போறோம், என் குடும்பத்தை இப்படியா நடத்த போறேன், நான் இப்படியா வாழ போறேன், இப்படி செய்ய போகிறேன், ஊழியத்தில் இப்படி இருக்க போறேன், ஏதாவது ஒரு கோல் இருக்கிறதா? இல்லை. எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, என்ன படிப்பு இல்லை, அதுக்கு இதுக்கு ஒண்ணுமே சம்மந்தமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா KFC எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் 40 வயசு 50 வயசுல KFC தொடங்குறாரு. நிறைய சொல்லிட்டே போலாம். எல்லாம் 40-50 வயசுக்கு மேலதான் எல்லாம் தொடங்கி நீங்க பிரபலம் அடைந்திருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாம் அப்படியே விட்டு விட்டு, நான் சொன்ன பாருங்க, இந்த காரியத்துல அப்படியே விட்டு விட்டு என்ன பண்ணா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓடணும். அல்லேலூயா. நீங்க கடைசியா நம்ம ஜெபிக்க போறோம் ஒரு 5 நிமிஷம். அப்ப நீங்க ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு இலக்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அதை நீங்க எழுதி வைத்து ஜெபிக்கணும். உங்களுக்கு என்ன இருந்தாலும் தெரியும், படிக்கிற பிள்ளைகளா அவங்க இந்த லெவல்ல போனீங்களா, அது ஒரு இலக்கா இருக்கணும். வீடு கட்டணும், இப்படி கட்டணும், ஒரு இலக்கு இருக்கணும். ஊழியம் பண்ணணும், இப்படி பண்ணணும், ஒரு இலக்கு இருக்கணும். அல்லேலூயா. சொல்லிட்டு வாங்களே, ஆமென் சொல்லுங்க. அதே போல என்ன காரியங்கள் வாழ்க்கை வேணுமோ அதை எழுதிட்டு அதை நோக்கி தான் நீங்க ஓடணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் நீங்க விடணும். இதையும் பார்ப்பேன், டிவியும் பார்ப்பேன், போனையும் யூஸ் பண்ணிருப்பேன், பக்கத்துல கதையும் பேசிட்டு இருப்பேன், மணிக்கணக்கில் போட்டா கடலை போட்டு இருப்பேன், எல்லாமே பண்ணுவேன். இதுவும் கொடுத்துருங்க ஆண்டவரே. 2 மணி நேரம் ஒரு சபையில உட்காந்துட்டு 1/2 மணி நேரம் பாடிட்டு 1/2 மணி நேரம் தூக்கிட்டு 1/2 மணி நேரம் கதை பேசிட்டு 1/2 மணி நேரம் சில்லறை எங்கோ வச்சுக்கிட்டு. அல்லேலூயா. சிலர் அப்படியே ஒரு அம்மா தெரிஞ்சுதான் திரும்ப சொல்றேன், சர்ச்சுக்கு வந்தாங்க நல்லா ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற பாஸ்டர் ஆராதனை பண்ணிட்டு நல்லா கட்டி பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம பால் போன கத்திச்சேன். இவருக்கு இன்னும் சந்தோஷம், இன்னும் நல்லா பரவாயில்ல, ஆவியை நிறைவேற்றாரு, இன்னும் நல்லா வெளிப்படுத்தி கொடுத்துட்டு நல்லா இவரு தொண்டையிலேயே கட்டிட்டு ஆராதனை பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கோயில போகும்போது அம்மா இங்க வாங்க அம்மா வந்தாங்க. என்னம்மா பால் போனீங்க, ஆண்டவர் என்ன பால் வெண்மையா பரிசுத்த வெளிப்பாடு நம்ம சபைக்குள்ள மக்களுக்கு ஏதாவது சொல்ற ஆண்டவர்? அதெல்லாம் இல்லையா, வீட்டுல கேஸ்ல பால் வச்சு வந்துட்டாங்க, போன தன்னை மாதிரி கணக்கு கண்டையா, அதுதான் ஒரு ஆமென். அல்லேலூயா. வீட்டுல கேஸ்ல பால் வச்சது பூனை தங்குற மாதிரி கனவு. என்ன பண்றாங்க சபை வந்து இந்த அளவுக்கு 3ஆம் வானத்துக்கே போயிட்டாங்க. ஆமென். அப்படி நம்ம இல்லாம இன்னைக்கு என்ன சொல்ற, எல்லா தேவையில்லாத குப்பைகளை நீங்க விடணும். எப்படி விடணும் தெரியுமா? அது உங்களுக்கு ஆதாயமா இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு வரணும். பேர் எடுத்துக்கொள்ளுங்க. ராமுழுதும் மீன் பிடிக்கிறாரு, ராமுழுதும் பிரயாசப்படுறாரு. கடைசியா தெரியுமா, அவர் வருமானம் தான் அவருக்கு கூலி. அவருக்கு வந்து அது இல்லைன்னா வேற தொழில் இல்லை. அவர் சம்பாதிச்சா குடும்பத்தை நடத்தணும், அவருக்கு பழைப்பே அதெல்லாம் போகுது. அப்போ இவர் ராமுழுதும் பிரயாசப்பட்டு காலையில் என்ன பண்றாரு, மீன் அலசி கொண்டிருக்கு, சாரி வாயை அலசி கொண்டிருக்கிறார்.
வலையை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு வருகிறார். என் பின்னாடி வா சொன்னாரு. சொன்ன உடனே என்ன பண்ணாரு? வலையை தூக்கி தோறுகள் போட்டு பின்னாடியே போனார்ல. அப்படியா? வலையை அங்கேயே போட்டாருங்க. அதுதான் அவருக்கு பிழைப்பு, அவருக்கு அதுதான் வருமானம், அவருக்கு அதுதான் ஆதாயம். அதெல்லாம் ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன உடனே வலையை அங்கே அலசித்த வலையை அங்கேயே தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு ஆண்டவர் பின்னாடி போனார். நீங்க சொல்ற அந்த மாதிரி உங்கள் பாவத்தை அங்கேயே தூக்கி போட்டுட்டு ஓடி வரணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அங்கேயே போட்டுட்டு ஓடி வரணும். காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. ஆண்டவருக்கு கொஞ்சம், உலகத்துக்கு கொஞ்சம், ஆண்டவருக்கு கொஞ்சம், பிசாசுக்கு கொஞ்சம், ஆண்டவருக்கு கொஞ்சம், விக்கிரத்துக்கு கொஞ்சம், ஆண்டவருக்கு கொஞ்சம், தேவையில்லாத காரியங்களுக்கு கொஞ்சம், ஆண்டவர் கொஞ்சம், மனுஷன் கொஞ்சம், அப்படி வாழாதீங்க. எல்லாவற்றையும் அங்கே அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி ஓடுவாங்க. நிறைய பைபிள் சொல்லலாம். ஆபிரகாம் எடுத்துங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, தாய் பெற்றோரை விட்டுட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு, வீடு வாசலை விட்டு என் பின்னாடி வான்னு சொன்னார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். எல்லாமே விட்டுட்டான். ஆண்டவர் பின்னாடி ஓடி வந்தான். கர்த்தர் இன்னைக்கு உலகத்திலே பெரிய ஐஸ்வர்ய செல்வ சீமானால் அவருக்கு அவர் கர்த்தர் மாத்துறது காரணம் தெரியுமா? அவ அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. நீங்க எத்தனை பேர் விட வேண்டியது விட போறீங்க? அல்லேலூயா. சில நேரங்களில் விட வேண்டியதை விட்டாதான் உங்க இலக்கை நோக்கி தொடரவே முடியும், அந்த இலக்கை அடைய முடியும், அந்த இலக்கை ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். உங்க இலக்கை டார்கெட் அடைய வரை நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும். மீதி கர்த்தர் பார்த்து வருவார். ஆமென். அல்லேலூயா. புரியுது நான் சொல்றது? இல்லைன்னா ஏதோ ஒண்ணு இல்லை, ஏதோ பிசினஸ் மேனேஜ் பேசுற மாதிரி நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு தான் பேசுறேன். சில நேரத்தில் விட வேண்டியதை விடுங்க. ஆண்டவர் சொன்னா விடுங்க. அந்த பாவத்தை விட சொன்னா விடுங்க. அந்த ஸ்மோக் பண்றதை விட சொன்னா விடுங்க. அந்த புகழ போடுறதை விட சொன்னா விடுங்க. தீய வார்த்தையை பேச சொல்றாங்க, அது விடுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? விட்டுட்டு நீங்க என்ன பண்ண தெரியுமா? உங்க இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த இலக்கை அடைய வரை கடுமையாக உழைக்க வேண்டும். மீதி கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. பேங்க்ல அப்படி என்ன பண்ணுவாங்க? வர்த்தகம் பண்ணும்போது பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கான டார்கெட் ஃபினான்சியல் இயர்னு சொல்லுவாங்க. அந்த ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும், அந்த ஏப்ரல், இந்த 2026 ஏப்ரல் வரப்போதான் முன்னாடியே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான டார்கெட்டை முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு 12 மாசத்துக்கு தேவையான டார்கெட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 12 மாசம் அந்த டார்கெட் பின்னாடி தான் ஓடுவாங்க. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு டார்கெட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? ஜெபத்துல சரி, ஊழியத்துல, குடும்பத்துல. ஆண்டவர் என்னோட பேசினார். என் ஊழிய சபைக்கு சும்மா ஏதோ ஒரு ஜோபுக்கு ஏதோ ஒரு போயிட்டு இருக்கிறீங்க, நீ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணு. எங்க போயிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லணும். எத்தனை ஆத்துமக்கள் சபை கொண்டு வரணும். ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு டார்கெட், ஒரு வருஷத்துக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணு. வந்த எப்படி சொல்றது, ஒரு பழமை சொல்லுவாங்க, வந்த ஆட்டை கட்டுவார் இல்லை, போன ஆட்டை தேடுவார் என்ற மாதிரி கண்டிப்பாக இல்லை. ஒரு உண்மையால் தியாகமாக ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு சொன்னார். நீங்க உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு ஆமென். அல்லேலூயா. ஒரு இலக்கு இல்லாம நம்ம ஓடனா நம்ம வாழ்க்கை ஒன்றுமே நடக்காது. ஒரு 3 காரியங்களை சொல்லி ஒரு இலக்கை அடையணும். நாம் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இந்த ஒரு தாழ்ந்து இல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் தகுதி ஒருக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம சாதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, படிப்பு இல்லை, திறமை இல்லை, பணம் இல்லை, வயசு இல்லை, இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. சொல்லுங்க, பேசாதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்க கால் வச்சீங்கன்னா அவர் செய்வாரு. நான் சொல்லிட்டே இருப்பேன். செங்கடல 2000 ஆண்டு பிறந்தாரு. யாருக்கு போய் பிறந்தது? மோசே பிறந்தாரா? 6 லட்சம் புருஷத்துக்கு 30 லட்சம் பேருக்கு பிறந்தாங்களா? இல்ல. அவன் போய் காலை வைக்கிறான், ஆண்டவர் பிறக்கிறார். யோர்தான் கிட்ட காலை வைக்கிறான், ஆண்டவர் பிறக்கிறார். தாவீது அவ்வளவு பெரிய ஆளாக கோலியை அடிக்கிறாங்க. அவன் ஒண்ணும் இல்லாம நோஞ்சா மாதிரி இருக்கிறான். போட்டு பூட்ஸ் போடுறாங்க, ஒண்ணு பண்றது எதுவுமே புரியல. என்ன பண்றான்? அவன் போய் நிக்கிறான். என்ன பண்ண? ஆண்டவர் அவனை அடிச்சு தள்ளாரு. நீங்க சொல்ற, நீங்க போய் நின்னீங்கன்னா கர்த்தர் சாதிக்க வேண்டியது உங்க வாழ்க்கையில சாதிப்பார். நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஒரு அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க. நம்பர் 1 முதல்ல நான் சொல்றேன், இலக்கை அடையணும். நம்பர் 1 என்ன பண்ணா, மன உறுதியால் இலக்கை நோக்கி தொடரணும். ஒரு இலக்கை, ஒரு கோல், ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிள், ஒரு கார் வாங்கணுமா, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமா, என்ன பண்ணணுமோ, வீடு வாங்கணுமா, வீடு கட்டணுமா, இடம் வாங்கணுமா, ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அடிக்கடி சபையில யாராவது பாஸ்டர் போய் பார்க்கும்போது கேட்கும்போது சொல்லுவாங்க, சபை கட்டணையா, சபை கட்டணையான்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷமா முயற்சி பண்றீங்க? 15 வருஷம், 10 வருஷமா முயற்சி பண்றோம். ஓகே, தப்பு இல்லை, முயற்சி பண்றீங்க. இது வரைக்கும் இந்த சபைக்காக எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருக்கீங்க? சொல்லக்கூடாது சொல்றேன், ஒண்ணு இல்லை. ஆமென். அல்லேலூயா.
சமீபத்தில் ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. ஒண்ணே இல்லைன்ற மாதிரி, ஒண்ணே இல்லை. அப்படி எப்படி சபை கட்டுவீங்க? அல்லேலூயா. நமக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வளர்றதையோ ஒரு அமௌண்ட் வைக்கிறதோ ஏதாவது ஒரு காரியம் அதுக்கேற்ற நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு விலையாவது ஒரு 1000 ரூபாய் வித்து வச்சிருக்கீங்களா? இல்லை. அப்படி எப்படிங்க ஆண்டவர் ஒரு பிரயாசம் ஆசீர்வதிப்பார்? உன் நினைவு எப்படி ஆண்டவர் உறுதிப்படுத்துவார்? அல்லேலூயா. ஒரு கார் வாங்கணும்னா ஓகே, அதுக்காக ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். 1 கோடி ரூபாய் எத்தனை சேர்க்கணும்? இல்லை, 100 ரூபாய் எடுத்து வைங்க, பரவாயில்ல. அல்லேலூயா. வாஞ்சியை பார்க்கலாம். வீடு இடம் வாங்கணும், ஒரு 100 ரூபாய் எடுத்து வைங்க, சேவிங் பண்ணுங்க. இருக்கிறது எடுக்காதீங்க, எல்லாம் சொன்னது. இதெல்லாம் பார்க்கறது தான் உங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேற்றத்தை காட்டப்பட்டு போகும். அல்லேலூயா. அப்ப நீங்க தயாராகும் போதுதான் உங்க வாழ்க்கையில் ஒரு டார்கெட் இல்லாத வரைக்கும் உங்க வாழ்க்கை ஒண்ணுமே நடக்காது. என் குடும்பம் ரட்சிக்கப்படல, 10 வருஷம் நானும் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன், ரட்சிக்கப்படல அப்படின்னா கடைசி ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அதே என்ன பிரயாசப்பட்டீங்க? இல்ல. அல்லேலூயா. பேச மாட்டீங்க, அந்த ஈகோ வரும். இதெல்லாம் ஈகோ பார்க்க கூடாது. சொல்லுங்களேன். ஒரு டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா ஈகோ, பெருமை எல்லாம் தூக்கி போடணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் பண்ணணும், சிலதை இழக்கணும். இழந்தாதான் டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு கோல், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இரண்டாவது என்ன பண்ணணும்? நம்பர் 1, முதல்ல சொல்ற நம்பர் 1, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண உடனே மன உறுதியாக இலக்கை நோக்கி போடணும். மன உறுதி வரணும். நேரம் இல்லை அப்படின்னு சொல்லல படிக்கலாம். ரூத் 1ஆவது அதிகாரம் 14 வருஷம் தெரியும். ரூத் மன உறுதியாய் நகோமியிடம் கூட ஒரு வேண்டாம். நமக்கு எல்லாம் அந்த சம்பவம் தெரியும். இவங்க மோவாவுக்கு போனாங்க, எல்லாம் கணவன் எல்லாம் பிள்ளைகள் எல்லாமே இறந்துட்டாங்க. அப்போ ஒரு பால் ரூத்து நகோமி 100 பெண்கள் தான் இருக்கு, பெண்மார்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? இவங்க 2 பேரும் இவன் நகோமி நான் ஆண்டவருடைய இடத்துக்கு பெத்லகேமுக்கு போறேன்னு சொல்லி புறப்பட்டு அவன் வரும் பொழுது அப்ப ஒரு பால் ரூத் என்ன சொல்றான்? அவன் கூட வரேன்றான். நான் ஒருவன் சொல்லி மன உறுதியா இருக்கலாம். அப்ப சொல்றான், என் கூட வந்து என்ன பண்றாங்க? எனக்கு வயசாயிடுச்சு, நீ எனக்கு குழந்தை பெற்று உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? முடியாது. நீங்க போய் உங்க குடும்பத்துல அம்மா வீட்டுல போய் இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு பால் சரி மாமியாரே நீ சொன்ன பெரிய உங்க வார்த்தைக்கு கேட்டு கீழ்படுத்தி போறான்னு அவ போச்சான். ஆனா ரூத்து அவ மன உறுதியா இருக்கான். உன் தேவன் என் தேவன், நீ எங்க சாப்பிடுற எங்க சாப்பிடுற, நீ எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு மன உறுதியை உன் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு மன உறுதியாக நகோமிக்கு வரும்போதுதான் இந்த ரூத்து ஒரு பெரிய சந்ததியாக காரணமாக இருக்காரு. திருமணம் செஞ்சு பெரிய அந்த பட்டணத்துக்கு ஒரு அதிபதியாய் ஒரு கோட்டீஸ்வரியை கர்த்தர் மாத்துறார். அல்லேலூயா. புரியுதா? நான் சொல்றது அப்போ மன உறுதி எங்க இருக்கிறதோ அங்கதான் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு வாழ்க்கையில் வரும். நீங்க தேவனுடைய இலக்கை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கணும்? மன உறுதி இருக்கணும், தைரியம் இருக்கணும். இவங்க சொல்றாங்க, அவன் சொல்ற பயப்படும், இதெல்லாம் உங்களுக்கு ஆகுமாமா, இதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு ஆகும், உங்களால இப்படி பண்ண முடியுமா? அவ்வளவு பெரிய காலேஜ் பசங்க எப்படி படிக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்ம என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக குறையும். இவ்வளவு பெரிய வீடு உங்களால எப்படி கட்ட முடியுமா? என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக குறையும். அது கார் வாங்கணும் உங்களால முடியுமா? ஏதோ ஒரு பைத்தியக்காரங்க நின்று சொல்லிட்டாங்க கார் வாங்கணும் ஜோம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்பிக்கை மன உறுதி குறையும். நான் சொல்றேன், மன உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த நோக்கத்தில் இருந்த இந்த இலக்கை சார்ந்தத்தில் நான் விலக மாட்டேன் என்ற ஒரு மன உறுதி உங்களுக்கு இருக்கணும். ஆமென். நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நம்பர் 1 மன உறுதி வேணும். பக்கத்துல சொல்லுங்க, மன உறுதி வேணும். அல்லேலூயா. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சம்பவங்களை நம்ம கண்டாலே நமக்கு என்ன ஆகுமா? அப்படியே மாட்டிட்டு போற மாதிரி ஆகிடும். ஆமென். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில சம்பவங்கள் ஏதாவது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஏதாவது ஒரு சம்பவம் கண்டாலே என்ன ஆகுனா நம்ம ஹார்ட் அப்படி நின்றுடும். ஒரு தைரியம் இருக்காது. நீங்க சொல்லுங்க, எதையும் தாங்கும் எதையும் நமக்கு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நீங்க கவனிக்கிறீங்களா? எதையும் தாங்கும் இதையும் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நம்பர் 2 இரண்டாவது. நம்பர் 1 முதல்ல மன உறுதியா இலக்கை நோக்கி தொடரணும். அந்த இலக்கைக்காக நம்ம வேலை செய்யணும். சும்மா இன்னைக்கு நான் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து தூங்கிட்டே இருந்தா கார் வாங்க முடியுமா? நான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தா வீடு கட்ட முடியுமா? முடியாது. நாம என்ன பண்ணுவோம்? அதுக்கான காரியத்தை நம்ம செய்யணும். நம்பர் 2 இரண்டாவது அரிதான இலக்கை நிர்ணயித்து தொடங்குங்கள். அரிதான அல்லது பெரிதான இலக்கை நிர்ணயித்து தொடருங்கள். நம்பர் 2 2 ராஜாக்கள் 2:10 படிக்க வேண்டாம். 2 ராஜாக்கள் 2:10. முதல்ல என்ன சொன்னோம்? மன உறுதி ஒரு இலக்கை நோக்கி தொடரணும். நம்பர் 2 இரண்டாவது என்ன பண்ணணும் நாம் தெரியுமா? அரிதான இலக்கை நிர்ணயிக்கணும். ஆமென். நம்ம ஏதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்றோம்னு வச்சுங்க. ஒண்ணு என்ன ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ஒரு உதாரணம் சொல்றேன்னு வச்சுங்க. ஏதோ ஒரு சிமெண்ட் சீட் போட்ட மாதிரி ஒரு 10க்கு 10 ஒரு வீடு கட்சா போதும். இப்போ ஓலை குடிசையில் இருக்கிறேன், ஒரு 10க்கு 10 வீடு கிடைச்சா போதும். அப்படி ஒரு எண்ணத்தோடு நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது.
என் பிள்ளைகள் ஏதோ பரவாயில்ல, நான் படிக்கல, என் பிள்ளைகள் ஏதோ படிக்க வைக்கிறேன், அவங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கம்பெனி வேலைக்கு போனா போதும் அப்படின்னு அப்பவா நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம திறமைக்கு மிஞ்சினது, நம்ம தேவைக்கு மிஞ்சினது, நம்ம செல்வம், செல்வாக்கு, ஐஸ்வர்யம், நம்ம சந்ததி, நம்ம குடும்ப பின்னணியில இல்லாததை மிஞ்சினதை நாம் கோலால் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. சொல்றது என்னடா புரியுதா? நம்மளால முடிஞ்சதே நம்ம கோலால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கு ஆண்டவர் தேவையில்லை. அல்லேலூயா. என்னால ஒரு 50 கிலோ தூக்கணும்னா 50 கிலோ தூக்கணும், அது கடவுள் தேவையா? யாரும் உதவி தேவையா? முடியாது. 100 கிலோ தூக்கணும்னா ஒரு உதவி அனுப்ப பிரதரோ இல்லை யாரோ கூப்பிடுவாங்க, வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. 50 கிலோ தூக்க முடியும், அவங்க கூப்பிடுறேன்னா அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க, நேட்டா கூட தேவை போங்க, நீங்க வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்ன வரும்ல. ஆனா நமக்கு எப்ப முடியோ அப்பதான் நம்ம எதிர்பார்ப்போம். கரெக்டா? நான் சொல்றேன், உங்களுக்கு முடியாததை கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. செல்வம், ஐஸ்வர்யத்திற்கு மிஞ்சின காரியங்களை தேடணும். சும்மா குப்பையாக கேட்க கூடாது. அல்லேலூயா. அண்ணால எடுத்துங்க, குழந்தை இல்ல, எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறான். குழந்தை இல்லாம எல்லாரும் அவளை அவமானமா பேசுறாங்க. உள்ள இருக்கிற சக்காலத்தையா என்ன சொல்லுவோம், சக்காலத்தை கரெக்ட் தானே, அவளும் அவமானப்படுத்தி ஏகப்படுத்துறான். நீங்களா இருந்தா என்ன பண்ணீங்க? இவ்வளவு பண்றாத, இவ்வளவு செய்யற, ஊர்ல எல்லாம் என்ன சீமா பேசுறான், ரோட்ல போனாலும் எவ்வளவு என்ன மூச்ச பார்க்க மாட்டானே, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் எங்க போனாலும் என்ன ஒதுக்கி வைக்கிறானே, என்ன பண்ண ஆண்டவரே, ஏதாவது ஒரு குருடோ இல்ல செவியோ இல்ல சொட்டையோ நட்டையோ ஏதோ ஒரு குழந்தை கொடுத்துட்டீங்கன்னா, குழந்தை இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதானே நம்ம கேட்போம். 20 வருஷம் குழந்தை என்னமோ கேட்போம், அழகான ஒரு ராசா வேணும்னு கேட்போம். ஏதோ ஒண்ணு என் கண் தொடச்சா போதும், அவமானத்தை தொடச்சா போதும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனா அண்ணால் அப்படி ஜெபிக்கல. அவ சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும், ஆண் பிள்ளைனால ஆண் பிள்ளைன்ற மாதிரி எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும் கொடுத்துட்டு நான் வந்து பொறுத்துட்டு பண்றேன், அந்த ஆண் பிள்ளையை வந்து வீட்டு ஆலயத்தில் விடுறேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட விடுறேன்னு சொல்லி பொறுத்துட்டு பண்றேன்னு சொன்னா, பொறுத்துட்டு பண்ணா, பொறுத்துட்டு பண்ணி கடைசியா அடுத்த வருஷத்துல 20-25 வருஷமா இல்லாதது ஆண்டவர் ஒரு செகண்ட் அடுத்த வருஷம் அவனுக்கு குழந்தை பிறகு ஜபத்தை செகண்ட்ல கேட்டு குழந்தை பிறகுது எடுத்துட்டு போய் நேரா பாதுகாப்பு ஆலயத்துக்கு வச்சுட்டா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திரும்ப ஆண்டவர் 5 குழந்தை கொடுக்குறாரு. ஒண்ணுக்கு வக்கீல் ஆகுறதுக்கு அரசு அடிக்கடி சொல்லும் 6 பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்க ஒண்ணுக்கு வக்கீலாம நீங்க இருக்கலாம்னு வச்சுக்க, ஏதாவது ஒரு காரியத்துல உன்னை பேசணும், அப்படி பேசலாம். ஆனா ஆண்டவர் நினைச்சானா அநேகர் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு ஒரு உயர்வு இருக்கும். விசுவாசியை கண்டு ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. இது மேஜிக் இல்ல, பைபிள்ல நடக்குது. இது சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்புறீங்களா? நம்புறீங்களா? இதெல்லாம் உண்மைதானே? கதை இல்ல, கதை இல்ல, நம்புறீங்களா? இது நடந்தது உண்மைதானே? உங்களுக்கும் நடக்குது இல்ல, உங்களுக்கும் நடக்கல. அது இருக்கிறது. நான் எப்படி சொல்றேன், இது இருக்கிறது உண்மைதான். இது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கதை இல்லை, நிஜம் என்றால் ஒரு வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ பெரிதான அரிதான காரியங்களை கேட்கணும். அண்ணால் அப்படிதான் ஒரு பொருத்தனை பண்ணான். பொருத்தனை பண்ணி ஜெபிச்சா ஆண்டவர் அவருக்கு நினைத்ததை காட்டிலும் மேலான காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஒரு சிந்தனை எனக்குள்ள வருகிறது. ஒரு ஆண்டு சொல்ற ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்களும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆமென். ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பதற்காக அண்ணா பொருத்தனை பண்ணா, பிள்ளையை எடுத்துட்டு போயிட்டு ஆலயத்தில் விடுறேன், எனக்கு கொடுங்கண்ணா. 20 வருஷம் நடக்காதது. எல்லா டாக்டர்கள் கைவிட்டாங்க, கணவன் கைவிட்டாங்க, மாமியார் மாமனார் கைவிட்டாங்க, உலக மருத்துவச்சிகள் கைவிட்டாங்க, உலக சபையே கைவிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவரை கைவிடாத காரணம் அவர் ஒரு பொருத்தனை பண்ணார். என்ன பொருத்தனை? என் பிள்ளையை ஆலயத்தில் விடுறதா. இன்னைக்கு நீங்க ஒரு பொருத்தனை நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில 20 வருஷம் நடக்காதது நடக்கும். 4 பேர் சொல்லுங்க, 4 பேர் நடக்கும். மீதி பேர் சத்தியமா நடக்க கூடாது. ஆண்டவரே அல்லேலூயா. அவ்வளவு ஒரு விசுவாசம் நமக்குள்ள. அப்போ நான் ஜெபிக்கிறான், ஆண்டவர் கொடுத்தார். நான் இன்னைக்கு என்ன பொறுத்தனை சொல்ல தெரியுமா? நீங்களும் அதற்கு ஈடாக ஒரு பொறுத்தனை பண்ணணும். என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ, ரொம்ப வருஷமா சரீர சுகத்திற்காகவோ, இல்ல கடன் பிரச்சனைக்காகவோ, இல்ல வேற என்ன ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு கார் வாங்கணும், இல்ல ஒரு இடம் வாங்கணும், இல்ல பிள்ளைகள் நல்ல ஒரு உயர்வு படிக்க வைக்கணும், என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ நீங்க ஒரு பொறுத்தனை நீங்க ஏற்படுத்தணும். ஒரு பொறுத்தனை என்ன தெரியுமா? அண்ணால் சாமுவேலை எடுத்துட்டு வந்து ஆலயத்துக்கு விட்டது போல என் கணவனை ஆலயத்துக்கு வரலனா அவரை ஆலயத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அந்த பொறுத்தனை பண்ணுகிறேன். என் மனைவி ஆலயத்துக்கு வரலையா, என் மனைவி எடுத்து வந்து ஆலயத்துக்கு விடுறேன். அந்த பொறுத்தனை நான் பண்ணுகிறேன். என் பிள்ளை ஆலயத்துக்கு வரலையா, என் பிள்ளையை எடுத்து கொண்டு வந்து ஆலயத்துக்கு விடுகிறேன். அந்த பொறுத்தனை பண்றாங்க. என் பெற்றோர் ஆலயத்துக்கு வரலையா,
நான் பெற்றோர் ஆலயத்துக்கு கொண்டு வந்து விடுகிறேன். அந்த பொறுமையை நான் பண்ணுகிறேன். என் உடன்பிறப்புகள் ஆலயத்துக்கு வரலையா, என் உடன்பிறப்புகளின் ஆலயத்துக்கு கொண்டு வந்து விடுகிறேன். அந்த பொறுமையை நான் பண்ணுகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள நீங்கள் இதை ஒரு பொறுத்தனையா ஆண்டவருக்கு இன்னைக்கு பலிபடுத்த நின்று நான் ஜெபித்து முடிக்கும் பொழுது இந்த பொறுத்தனை பண்ணிட்டு நீங்க போங்க. நிச்சயமாக உங்களுக்கு இதுவரைக்கும் கிடையாத எல்லா தடைகள் உடையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பணத்தை கேட்கல ஆண்டவர், உங்களை ஆணையை கேட்கல, வேற எதையும் நீங்க கேட்க வர சொல்ல ஆண்டவர். நீங்க முட்டி போட்டு போக சொல்லல, உங்களை மொட்டடிக்க சொல்ல, காது போட்டு சொல்ல, நகை எடுத்து வந்து ஆண்டவர் ஆலயத்துக்கு போட்டு சொல்ல. ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுமா? சாமுவேலை போல அண்ணா சாமுவேல் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு விட்டா அந்த அதுக்கு அப்புறம் 5 விதமான ஆசீர்வாதம் போல இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்க யாரே பொறுத்து பண்ணுங்க. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எக்ஸட்ரா உங்கள் சிந்தையில் ஆவியானவர் எதை கொண்டு வராரோ அவரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் என் பிள்ளைய கணவனை நான் பொறுத்தல் பண்றாண்டவரை எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் சாதிக்கணும், அவருக்கு இந்த ஆலயத்துக்கு கொண்டு வருகிறேன் என்று பொறுத்துரை பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் காரியத்தை செய்வார். அரிதான இலக்கை நிர்ணயித்து நாம் தொடர வேண்டும். 2 ராஜாக்கள் 2:10 சொன்னல, எலிசா எல்லாருக்கும் தெரியும். எலிசா எலியா பின்னாடி போயிட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, எலியா பின்னாடி கவனிங்க, தீர்க்கதரிசி பின்னாடி போயிட்டு இருக்கிறார். எலியா ஆண்டவரால் எடுத்து கொள்ளப்படுகிறார். சாதாரண எலியா ஆண்டவர் எடுத்துட்டு போறாரு. இவருக்கு தெரிஞ்சிச்சு, ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போ எலிசா கிட்ட எலியா கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் கேளுன்றார். கேட்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு என்ன வேணும் தெரியுமா? உங்க வீட்டு இருக்கிறத விட வெட்டி போனா அபிஷேகம் எனக்கு வேணும், வல்லமை எனக்கு வேணும். ஒரு ஆமை அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படியே எலியா சொல்றாரு, அரிதான இலக்கு என்றால் அரிதான பெருசா இலக்கு. நான் சொன்னேன், நம்ம திறமை, பலன், அறிவு, செல்வம், ஞானத்துக்கு அப்பாற்பட்ட காரியம் தான் அரிதானது. எலியாவுக்கு வல்லமை 2 மடங்கு வேண்டிய எலிசா கேட்கிறான். இந்த உலகத்துல யாரும் கேட்க கூடாதுன்னு கேட்கிறான். எப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யறோம். இப்ப பிரதர் வேலை செய்யறாரு கப்பல்ல, ஓனர் கூப்பிட்டு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேட்க பிரதர்ன்ற. இவரு உங்களை விட 2 கம்பெனி நான் ஓனர் ஆகணும் கேட்பீங்களா? சீட்டு கிழிச்சு கொடுத்துருவாங்க. எனக்கு என் வேலைக்கு ஆப் வைக்கிறான்னு சொல்லிட்டு சீட்டு கிழிச்சு கொடுத்தாங்க. இல்ல மேனேஜ் சூப்பர்வைசர் மேனேஜர் போயிடும், உனக்கு என்ன வேணும் கேட்க, உங்களை விட டபுள் ப்ரொமோஷன் நான் போகணும், உங்களோட மேல போகணும் போது என்ன நினைப்பா, என் சீட்டுக்கே உழவு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு சாமினோம். அப்ப நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனா இதுதாங்க எலிசாவுக்கும் நமக்குள்ள ஒரு வித்தியாசம். எலிசா கேட்கிறான், ஆண்டவரே எலியாவை தீர்க்கதரிசி உங்ககிட்ட என்ன வல்லம் வந்துச்சோ அதை விட 2 எனக்கு கொடுக்கணும். மேல கீழே பாக்குறான், அட பாவி, என்ன விட டபுள் பேர் எடுக்கணும்னு பாக்குறியா? ஆமா. அப்பதான் சொல்றாரு, எலியா அரிதானதை நீ கேட்டா, பெரிய காரியத்தை கேட்டா, எனக்கு சின்னதை ஏதோ கேட்கணும்னு பார்த்து தப்பி தப்பி வாயை தொட்டு கேட்டுட்டுனடா. நீ ஒரேடியா என்ன விட டபுளா கேட்கிறேன். சில நேரத்துல கேட்ட ஆண்டவருக்கு இப்படி கேட்கணுங்க. கொஞ்சம் எலியா ஷாக் ஆகுறாரு, கொஞ்சம் குழம்புறாரு. ஆண்டவருக்கு அப்படி கேட்கணும், சொன்னா சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே, இன்னைக்கு பிரியாணி ஷாப் 4 நாள் வச்சு பிரியாணி எப்படியாவது கொடுங்க ஆண்டவரே, பஸ் ஏறி போறாண்டவரே, சீட் எப்படியாவது சீட் கிடைக்கணும் ஆண்டவரே, இந்த தலைவலி வரக்கூடாது ஆண்டவரே, இந்த பிரச்சனை வரக்கூடாது, உப்பு சின்ன சின்ன உப்பையா கேட்டுட்டு இருக்கோம். அல்லேலூயா. நீங்க கேஸ் மாத்தாம இருக்க ஆண்டவரே, 2 மாசம் 2 வருஷத்துக்கு இதே கஷ்டமா கேஸ் கொடுங்க ஆண்டவரே, சிலிண்டர் சாரி கேஸ் அடுப்பு புதுசா கொடுங்க ஆண்டவரே. இப்படி சின்ன சின்ன குப்பையா கேட்டு பெருசா வாயை குழந்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. குப்பையெல்லாம் ஓட வைங்க, இதெல்லாம் நடக்கும். நீ பெரிய புதுசு கேஸ் அடுப்புல 10 கேஸ் அடுப்பு வாங்கிக்கலாம். ஒரு ஆமென். அல்லேலூயா. 10 பேர் கொடுக்குற அளவுக்கு நடத்துறாரு ஆண்டவர். அதனால அரிசி இல்ல, பருப்பு இல்ல, இதே பேசாதீங்க. ஆமென். என்னங்க அரிசி காலிச்சிங்க, என்னங்க என்ன காலிச்சிங்க, இப்படி ஆத்மான காரியத்தை குறித்து பேசாதீங்க. அல்லேலூயா. அதுக்காக நான் அழைக்கப்படல, நீங்க அழைக்கப்படல. பரவாயில்ல, கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகருக்கு குறுக்கு அளவுக்கு மாற்ற வச்சுட்டு அந்த நோக்கம் மாறக்கூடாது. குதிரைக்கு ஏந்திரம் கடிவாளம் கட்டுவாங்க, என்ன மாறக்கூடாது, நோக்கம் மாறக்கூடாது. கட்டினா போற இடத்துக்கு ஓடிட்டே இருக்கணும். உங்க கடிவாளம் கட்டிட்டு அங்கதான் ஓடணும், போய் திரும்பி பார்க்கணும், அங்க போய் திரும்பி பார்க்கணும். ஓட்டம் நீ அச்சீவ் பண்ணிட்டு போய் திரும்பி பார்க்கணும் பின்னாடி. அங்கிருந்து கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார், என்னை கடைசி கண்மலையில இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எலியா அரிதானத்தை கேட்டாரு. பட் அதை நீங்க பேரனா ஒரு செய்யணும்னு சொல்லி சில காரியங்கள்லாம் எலியா சொல்லுவாரு. அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டாரா இல்லையா? பெற்றுக்கொண்டாரு. நீங்க சொல்ற நீங்க சிலதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் தெரியுமா? தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி மொபைல் யூடியூப் வீடியோ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஊர் சுற்றுறதை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்கறது சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. சோம்பேறியா இருக்கிறதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடணும். ஏதாவது ஒரு செஞ்சுட்டே இருக்கணும். பிஸியா இருக்க, உங்க சின்ன பிஸியா இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்பர் 3